இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கொடுமை உன் தேசத்தில் வருவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய எல்லைகளில் இந்த பிரச்சனை வந்துவிடுமோ, இந்த வியாதி என்னை தொட்டு விடுமோ, இந்த கிருமி என் பிள்ளைகளை தொடுமோ, என் கணவரை தொடுமோ, என்னுடைய அப்பா அம்மாவை இந்த வியாதி தொட்டு விடுமோ என்று நமக்குள்ளே ஒரு பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொடுமை உன் தேசத்தில் வருவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படாது என்று பார்க்கிறோம். எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார். எல்லா பலவீனங்களுக்கும் என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். என்னையும் என் குடும்பம் என் பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைக்கிற தேவன். யோபுவை வேலி அடைத்தார். இன்றைக்கு என்னையும் வேலி அடைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் செய்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மனுஷங்க தடை செஞ்சாலும், யார் நின்றாலும், எனக்கு வரவேண்டிய காரியங்கள் சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டிய காரியம் ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, என் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாதுகாப்பார். உங்களை பராமரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலவீனங்கள் நேரிடக்கூடாது என்றால் ஆண்டவரோடு நெருங்கி இருங்க, அவரோடு ஜெபிங்க, இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, கொடுமை என் தேசத்தில் அழிவும் நாசமும் என் எல்லையில வராது என்று சொன்னீங்களா ஆண்டவரே? கேட்கப்பட மாட்டாது என்று சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த வியாதி எங்களை, இந்த பொல்லாத கொடிய இந்த வியாதி எங்களை தொடாதபடி, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாப்பாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி நீங்க கேளுங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு உங்களுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சுகமும் ஆரோக்கியமும் தர அவர் விரும்புகிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமுள்ள தேவன். நமக்கு நீங்க சுகவீனமா இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. கேட்கிற யாவருக்கும் விசுவாசத்தோட எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபத்திலே எவைகளை கேட்கும் போது, நீ என்ன காரியமா இருந்தாலும் உன் பலவீனங்கள் மாறணும், உன்னுடைய எதிர்காலங்களை குறித்து கேட்டாலும் ஆண்டவர் தர அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நாசம் உன்னுடைய எல்லையில் வருவதில்லை. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மனுஷனா நாங்கள் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் இதை கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தோட எத்தனையோ வியாதியில் படுத்து இருக்கிற மனுஷங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ விசுவாசித்தாய் மகிமையை பார்க்க முடியும். நீங்க கேட்கும் போதுதான் ஆண்டவர் கொடுக்கிற தேவன். நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்ள நம் பாத்திரம் தகுதியுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறுமா? நீங்க சொல்லிருக்கீங்க, நாசம் வருவதில்லை, அழிவு உன்னை தொடுவதில்லை என்று.
ஆனா இந்த நாட்களில் நாங்கள் அழிவை சந்திக்கிறோம். எத்தனையோ ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே என்று நோக்கி பாருங்க. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில கிரிய செய்வதாக ஆண்டவரே என்ன கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். உங்களோட பேசுவார். மனுஷன்கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுறீங்க அந்த மாதிரி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, பேசுங்க. அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு கிருபையாக இறங்குவார். எவன் மேல் கிருபையா இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல கிருபையை கேட்டு வாங்குங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை தாங்க நம்மளை பாதுகாக்கும். எல்லா நாசத்துக்கும் மோசத்துக்கும் நம்ம விலக்கி நம்மை பாதுகாக்கிறது கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பு. அவருடைய நமக்கு ஆரோக்கியத்தை கேளுங்க. இந்த நாட்களில எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அவருடைய வல்லமையை கேளுங்க. ஆண்டவர் நமக்கு தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா, இந்த நாள்ல ரத்த கோட்டைக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாசமும் உன் எல்லையில் கேட்காது என்று சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்கப்படாது என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சொன்னீங்க. எல்லா பயத்தை எடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் சமாதானத்தை கட்டளிடுங்க. பிரிவினை ஆவியை கொண்டு வந்து போடுகிற சத்ருவை எல்லாவற்றை கர்த்தர் உங்கள் வல்லமையினால உங்களுடைய அக்கினினால எரித்து போடுவீராகப்பா. ஆண்டவரே, எலியாவின் தேவனே, அந்நாட்களில் எலியா உம்மை நோக்கி கூப்பிடும்போது அக்கினியாக இறங்கி வந்து எல்லாவற்றையும் நீர் பட்சித்து போட்டீர். ஆண்டவரே, இந்த நாளிலே இசப்பா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நீர் பட்சித்து போடும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ராஜா. பண தேவைகளை சொன்னீங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. என்னென்ன காரியத்துல தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவையை சந்திப்பீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.